லென்த்தில் -3 இன்ச்சு ஆர் 2 இன்ச்சு லைனிங் பகுதியில் கட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஹார்ம் ஹோல் ரவுண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு செஸ்ட் லைன் பண்ணுவீங்களா? 10 இவங்களது 10 மார்க் பண்ணிட்டு 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹார்ம் ஹோல் லென்த்தை கரெக்ட் பண்ணிவிட்டு ஷேப்பு வரைஞ்சிருவீங்களா? இதை முடிச்சதுக்கு அப்புறமா நெக்கோடைய லென்த்து நெக்கு லென்த்தையும் மார்க் பண்ணிடுங்க. எனி ஒன் ஷேப் ஆர் டிஃப்ரெண்ட் நெக்கு. இவங்களுக்கு சும்மா ஸ்வீட் ஹார்ட் நெக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து இவங்க லென்த்தாக போடுறாங்க. இது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட்டு FORNT, இது ஃப்ரண்ட் நெக்கு. ஓகேவா? இப்போ ஓப்பன் ஸ்லிட்டு கண்டுபிடிக்க, அதாவது ஷோல்டர்ல இருந்து இந்த ஓப்பன் இந்த இடத்த வைப்பீங்க தெரியுமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு காமனாக 20 இருக்கும், 22 இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு மெஷர் பண்ணணும்னா ஷோல்டரில் இருந்து அவங்களுக்கு ஸ்லிட் எவ்வளோ தூரம் வேணும்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க்கிங்கை பண்ணிக்கணும். இப்போ நடுவில் இடுப்பு ஷேப்பு வரையறதுக்காக இங்கே ஹார்மல் பகுதியும் ஹிப் ரவுண்டுக்கும் சென்டர் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட ஹிப் ரவுண்டு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இவங்களது 15 பாதி எவ்வளோ? 7.5. கரெக்டா? 7.5 மார்க் பண்ணிட்டு இந்த ஷேப்பு வரைங்க. இப்போ இவங்களது 10 இருக்குன்னா மேபி 11 வரலாம், சாரி 10 வரலாம். 1/2 இன்ச் லூஸ் 10 வைக்கிறேன் நான் இவங்களுக்கு. மார்க் பண்ணிட்டு 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸு. ஸ்லிட்டு ஹிப் ரவுண்ட் எவ்வளோமா? 49 டிவைடட் பை 4. ஸ்டாப் பண்ணி கேட்போம். ஆமாம், அப்படியே போட்டோன்னா போகாது. இப்போ பேசுறதுலாம் நீங்கள் கவர் பண்ணக்கூடாது. வீடியோ கவரேஜும் நானே பண்ணிங்கன்னு பேசவும் கூடாதுன்னா நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஐம் ஜஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் எடுப்பேன். 12.25 நான் 12 வைக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் 1 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் தான் விடணும். இங்கே 1 இன்ச் விட்டிங்கன்னா இங்கே 2 இன்ச் விடணும். அது எதுக்காகனா நம்மளுடைய ஸ்லிப் பாயிண்ட் வந்து லைட்டாக ஸ்லாண்டிங் லைனில் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது. ஸ்லாண்டிங் லைனாக இப்படி வர்றது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைனாக ஸ்ட்ரெயிட் டாப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெடிமேட் குர்த்தியில் இருக்கும். நார்மலாக வாங்குகிற நம்ம தைக்கிற குர்த்திலாம் டெய்லர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க, ரெடிமேட் மட்டும்தான். அதை அப்படி பண்ண தப்பு பண்ணீங்க, தப்பு வருவதற்காக இந்த மட்டும்தான் சைடில் வந்து டைஸ் தெரியாது. உங்கள் தொட பகுதியெலாம் கால் 2 சைடு போட்டு உட்காடுறீங்க. சரி, இப்போ சின்ன பசங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பெரியவங்களாம் இருக்கிறாங்க. சின்ன பசங்களே நல்லா குண்டாக இருக்கணும், வீட்டில் அன்கம்ஃபர்டபுளாக ஆகுன்றதுக்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இது ஸ்டிச்சிங் இது அவ்வளோதான். வீடியோ கட் பண்ணிக்கோங்க.